வந்த, எங்கிருந்து வந்த, எங்க போற, என்ன செய்யற அப்படின்னு கேட்கிறதற்கு யாருமே இல்லை, யாருமே கேட்டதில்லை. தன்னுடைய நாச்சியார் சாராய் வந்து இந்த ஆகார கடினமாய் நடத்தும் போது அவன் கூட எகிப்திலிருந்து வேலைக்கு வந்த நிறைய பேர் ஏன் எஜமாட்டி அம்மா ஒன்ன மட்டும் திட்டுறாங்க அப்படின்னு யாரும் கேட்கல. ஏன்னா அப்படி கேட்டாங்கன்னா சாராயினுடைய கோபம் அவங்க மேல போயிருக்கும். ஆபிரகாம் கூட கேட்கல, யாருமே கேட்கல. ஆனா இப்போ ஆண்டவர் வந்து என்ன கேட்கிறாருன்னா, நீ எங்கே இருந்து, ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா ஆகார் எங்க இருந்து வர்றான்னு கர்த்தருக்கு தெரியாதா? எங்க போறான்னு மனசுல டிசைட் பண்றதுக்கு ஆண்டவருக்கு தெரியாதா? இவ்வளவு காரியத்தை செய்த ஆண்டவர் இதை கண்டுபிடிக்க மாட்டாரா? இந்த வார்த்தை அந்த இடத்துல அவர் எதுக்கு சொல்லணும்? ஏன் அந்த இடத்துல நீ எங்க இருந்து வர்ற, நீ எங்க போற அப்படின்னு எதுக்கு கேட்கணும்? நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு ரீசன், இந்த ஆகார் தன்னுடைய பிரச்சனைய, தன்னுடைய போராட்டத்தை, தன்னுடைய வலிய இதுவரையிலையும் யார்கிட்டையுமே பகிர்ந்து கொள்கிற அளவிற்கு ஒரு ஸ்பேஸ், ஒரு இடம் யாருமே தரல, யாருமே தரல. இவங்க வலிய போய் பேசுற அளவுக்கு சாரா இல்லை, இவங்க வலிய பேசுற அளவுக்கு ஆபிரகாம் இல்லை, இவங்க கடந்து போகிற பாதைய பேசுற அளவுக்கு கூட வேலை செய்யறதுக்கு ஒருத்தருமே இல்லை. இப்போ எல்லா பிரச்சனையும் எல்லா வருத்தத்தையும் மனசுக்குள்ள போட்டு 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 குமுறி 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 என்ன கேட்கறதுக்கு யாருமே இல்லை. நான் செத்தாலும் பொழைச்சாலும் யாருமே என்ன கேட்க மாட்டாங்க. அதனால ஒரு டிசைட் பண்ணுவோம், எதுக்கு நம்ம இங்க இருந்து சாகுறோம், பேசாம இந்த வீட்டை விட்டு போய் செத்துடலான்னு தன்னுடைய வீட்டை விட்டு கிளம்பும் போதுதான் ஒரே ஒருத்தருடைய சத்தம் மட்டும் வருது, ஆகாரே, ஒரே ஒருத்தருடைய சத்தம் மட்டும் வருது, நீ எங்க இருந்து வர்ற, நீ எங்க? அப்போ இந்த ஆகார் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, நான் ஒண்ணு நினைக்கிறேன், இதுவரைக்கும் யாருமே என்ன கேட்டதில்லை, இதுவரைக்கும் யாருமே என்ன கேட்டதில்லை. ஆனா இப்ப ஒரே ஒருத்தர் மட்டும் கேட்கிறாரு, நீ எங்க இருந்து வர்ற? உடனே தன்னுடைய இருதயத்தை திறந்து, ஆண்டவரே, என்னுடைய நாச்சியாராக்கிய அந்த சாராளை விட்டு தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற வருத்தத்தை அப்படியே அவரிடத்துல சொல்லுகிறார். நான் நம்புறேன், நம்பர் ஒன், இந்த சத்தத்தை கேட்கிற அநேகம் பேரிடத்துல ஆண்டவர் சொல்கிறார், உங்க மேல யார் கரிசனையா இருக்கிறார்களோ இல்லையோ, யார் உங்களை விரும்புகிறார்களோ விரும்பலையோ, ஒருவேளை நீங்க இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் ஆகாரை போல நீங்க ஒரு அனாதையை போல இருக்கலாம். எல்லாரும் இருந்தும் நீங்கள்